திருவண்ணாமலை போயிருக்கேடா? எத்தனை முறை போயிருக்க? அடுத்து போகலை. அதுக்குங்கிட்டு கால் வந்துட்டு வா. முத்தைத்தர் அந்த பாட்டு சத்தங்க என்ன முருகான்னு கேட்டேன். இவன் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கான், ஏன் வரலன்னு கேட்டுனார். அதான் கேட்டேன். வாப்பா. நீ வச்சிருக்க தொழில் பற்றிய நடத்த முடியுமா முடியாதாங்கிற ஐயப்பாடு உன் உள்ளத்தில் தோன்றியிருக்குப்பா. அதனால் இதை அப்படி மாற்றிட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒதுங்கிக்கிட்டா என்னங்கிற சிந்தனையும் உன் உள்ளத்தில் இருக்குது. அதை நான் செய்ய விட மாட்டேன். இந்த தொழிலை உனக்கு நல்லாக்கி விருத்தியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. ஏம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? வாடா மகனே. இப்போ வேறு இடத்துல பணம் கொஞ்சம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியாப்பா? அதை வாங்கி தந்தால் போதுமாடா? வா என் செல்ல ஐயா, இந்தா அந்த பணம் கிடைக்கும். தொழிலை ஓங்காரமாக ஓட்டி தாரேன், கடனை தீர்த்து தாரேன். கேட்டுக்கா, என்ன வேணும்? ஒரு பிள்ளை நல்லா படித்து வரும், இன்னொரு பிள்ளை மங்கா இருக்குது, அதையும் படிக்க வைக்க. நல்லா சாப்பிட்டு போ. கருப்பசாமிக்கு வாப்பா. ஈரோடு தம்பி. உனக்கு எந்த ஊர்? நீ இருடா. உனக்கு எந்த ஊருடா? கால் வந்துட்டு வா. பழனி மலை மீதிலே குழந்தை வடிவாகவே படை வீடு தந்த முருகா. இந்த பாட்டு பாடினது யாருன்னு? கேபி சுந்தரமாக. சொந்த ஊர் எந்த ஊருப்பா? கொடுமுடி. கேபிஎஸ்ன்னு ஒரு தேட்டர் இருந்துச்சா? இருக்கா? மாறிட்டாங்க, கல்யாண மண்டபம் ஆக்கிட்டாங்க. வா பக்கத்தில். சப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ இன்னும் என்னை புரியக்கூடிய ஸ்டேஜில் உட்காரல. கரெக்டாக உட்காரு. உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன்டா. வீட்டுக்குள்ளே உன்னுடைய குலதெய்வம் ஐயனார் சாமி வாரார். ஆனாலும் 3 வருஷ காலமாக சனி பகவானுடைய தோஷத்தால் உடலால் பாதிப்பும், கடனால் வேதனையும், துணைவியாரால் உள்ள வேதனையும் குழப்பமும் நடக்கு. உண்மையா இல்லையாடா? இவைகளெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும் உனக்கு? உன் கை காலை நல்லா ஆக்கி தந்துருந்தேன், வெற்றியாக்கி தரேன். மதியம் என்னையை பார்த்துப்போம். நல்லா கருப்பசாமிக்கு டாக்டர் ஸ்ரீகுமார் தாத்தா தேவர். அவனுக்கு அங்கே போங்க, அங்கே போட நல்லாக்கி போ. தூக்கி விட்றா அவர் கை, விட்றா அவருக்கு. ஈரோடுக்குள்ளே இருக்குது கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையமா? கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது யார்? ஆம்பளை பையனும் கேட்க வந்திருக்கான். நீ மாப்பிள்ளையே இங்கே வந்திருக்காரியா? உனக்கு தானடா கல்யாணம்? அப்படி சொல்லுவேன், துல்லியமாக சொல்லுவேன். கால் வந்துட்டுவாங்க, கால் வந்துட்டாங்க. அப்படி நின்றுக்காங்க. எங்கேயும் பேர வேண்டாம், நின்றுக்காங்க. தம்பி, நீ குனிஞ்சது வளைஞ்சதெல்லாம் உண்மை தான். உன் உள்ளத்தை சாமிகிட்ட கொடுக்கலையாம். நல்ல கும்பிட்டுவாடா. கொஞ்சம் லட்சணங்களை பார்த்து ரசிக்கிற குணம் உனக்கு இருக்குது. ஆனால் ஒன்றும் அமைய மாட்டேக்குன்னு ஒரு வேதனை இருக்கடா. என்னடா தம்பி, இன்னொரு தினம் கால் வந்துட்டு வா. சரி, என்ன இளைஞன் அப்படி தான் இருப்பான். வா, கண்ணை முடிக்கா, நல்ல நிமிர்ந்து உட்கார பார்ப்போம். முடிச்சு வச்சிடலாம். வைகாசி விசாகத்துக்குள்ளே உனக்கு பெண்ணை நிர்ணயித்து திருமணத்தை நடத்தி தாரேன். உன்னுடைய தொழிலையும் நல்லாக்கி வெற்றியாக்கி தாரேன். வேறு என்ன வேணும்? கண்டிப்பாக தோட்டம் பண்ணலாம். இந்த இருக்கு பாரு, பூவெல்லாம் போட்டிருக்கேன், நல்லா அருமையாக விளைஞ்சி வரும். வெற்றியாக்குவா. பல லட்சங்களை சம்பாத்தியம் செய்து என்னை ஆனந்தமாக பார்ப்பாய். கருப்பசாமிக்கு அதே கோபிச்செட்டிப்பாளையம் ஐடி பார் பணி. யாருக்கு? ஐடி பாரில் வேலை பார்க்குறீங்களா? கால் வந்துட்டு வரலாம். இதெல்லாம் எப்படி தெரியும்? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்காது? அப்படி பார்க்கியோ மேஜிக். உனக்கு தெரியுமா? படிக்கியா? வேண்டாம்.
திங்கியா நல்ல ஆமாம், இன்னொரு தடவை காலில் வந்துட்டுவாங்க. குட்டி பிள்ளைகள் தானே, சின்ன பிள்ளைகள் தானே. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷம் அடையணும். உண்மையா இல்லையா? ஆன்லைனில் 2-3 ஜாதகத்தை பார்த்தேன், ஃபோட்டோவையும் பார்த்தேன். சிலது பிடிச்சிருக்கு, கொஞ்சம் வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் நல்ல பதில்கள் நமக்கு செட் ஆகலை. புரியுதா? புரியுதா? நல்லா புரியுமா உனக்கு மட்டும்? இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். ஒன்றும் தப்பு இல்லையே, நம்ம படிப்பை வச்சு நம்ம சிறக்கிற முடியல என்ன இருக்குது? தவறான பாதைக்கு தானப்பா போகக்கூடாது, தெளிவாக பார்க்குற ஒன்றும் தப்பு இல்லையே. 1 2 3 4 5 6 இருக்கும். ஒன்று பார்த்துருவோமா? 8 பொருத்தம் உள்ள ஒரு மாப்பிள்ளை ஜாதகத்தை 8 பொருத்தம் உள்ள ஒரு மாப்பிள்ளை ஜாதகத்தை மாசி சிவராத்திரிக்கு பின்பு நான் அனுப்புகிறேன். அது உங்கள் குடும்பத்துக்கு பொருத்தமான மாப்பிள்ளையாக இருப்பான். இவ்வளோ மாதிரி ஐடி பாரில் வேலை பார்க்குறவனாகவும் இருப்பான். வெளிநாடு சம்மந்தமான தொடர்பு, ஏற்கனவே ஐடி பார் எல்லாமே வெளிநாடு சம்மந்தமான தொடர்புடையது. ஆனால் அவன் ஃபாரினுக்கு போயிட்டு வரக்கூடிய பணி உடையவனாக இருப்பான். புரியுதா? அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருவோம். அதுக்கு இடையில் உள்ளத்தை குழப்பத்துக்கு ஒரு சில செய்திகள் வரும். எதை குழப்பத்துக்கு? நம்ம மனதை குழப்பத்துக்கு ஒரு சில செய்திகள் வரும். அதில் அகப்படாமல் உன்னை நீ நெறிப்படுத்திக்கணும். நல்ல இடத்த நான் முடிச்சிட்டேன், பார்த்துட்டேன், கிடச்சாச்சு. திருப்பதி வெங்கடாச்சலபதி குடும்ப சாமியை பக்தி கொள்ளக்கூடிய குடும்பத்திலேருந்து அந்த மாப்பிள்ளை வருது. போதும்னா உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சமாக வாழலாம். காலில் வந்துட்டுவாங்க. உனக்கு வெங்கடாச்சலபதி ரொம்ப பிடிக்குமா? பார்த்தியா, அதான் நான் சொன்னேன். உன் உள்ளந்தான் எனக்கு கண்ணாடியாக தெரிஞ்சிருமே. தங்கமான பிள்ளை. ஓடியா. பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான். என்ன பேர் வைப்ப? தெரியலை. பிள்ளை ஆம்பளை பிள்ளை. நீ நினைப்ப கல்யாணம் முடித்து ஒரு 2 ஆண்டு காலங்கள் இனிமையாக தொழில் சம்பாத்தியம் எல்லாத்தையும் செய்து வைத்துட்டு அதுக்கு பிறகு குழந்தை ஜனனம் கிடைச்சா அவங்கள வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு கேரக்டர் ஸ்டடி வச்சுருக்க. அது நடக்காது மகாசக்தி. நான் சொல்கிறது தான் நடக்கும். கல்யாணம் முடித்த 3ஆவது மாதம் நீ கர்ப்பமாயிருவ. ஆம்பளை பிள்ளை பிறப்பான். வெங்கடாச்சலபதினு பேர் வை. பல கோடிக்கு அதிபதியாக இருப்ப. ஆனந்தமடைவாய். போ, வாங்கி தரேன். 6 மாதம் பொறுமையாக இருடா தம்பி. வாங்க பக்கத்தில். இந்தா பணம் தானே உனக்கு வேணும். இந்த அப்படி பக்கத்தில் நல்லா வயிறார சாப்பிட்டு போங்க. அறகுறையாக சொன்னால் உங்களை எங்கே இருந்தாலும் இங்கே தூக்கிட்டு வந்துடுவேன். போங்க, அங்கே நல்லா சாப்பிடணும். கர்மசாமிக்கு தங்க நகை வைர நகை இருக்காது. கோவிச்செட்டிப்பாளையம்மா, நகை நட்டை பற்றி என்னதாகி குழப்பம்? ஆ, யார் என்ன செஞ்சாங்க? கட்டிக்காரங்க தானே. தங்க நகை சொந்தமாக என்ன நகை நட்டுகள்லாம் யாரும் பங்கு வச்சுருக்கீங்களா? யார் வந்திருக்கா? சரி, நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். அண்ணன் கோவிச்செட்டிப்பாளையமா உங்களுக்கு? முருகா, இப்போ என்னம்மா செய்யணும் உனக்கு? அது 2ஆவது திருத்தி என்னை வேறு மாதிரி முடிக்க சொல்லியோ? அதானே பார்த்தேன். என்னை மாட்டி விட்டுறாதா? கண்ணமுடு 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 கண்ணமுடு. இந்த பத்திரம் முடிய 9 மாதம் ஆகும். அதுவரை உங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் இப்படி தான் கிடைக்கும். ஆமாம், பெரிய சொத்தை பிச்சைக்காரனுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். 4 பேர் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. அவங்க அந்த 4 வருட்டி வசூல் பண்ணி தான் உனக்கு கொண்டு வந்து தருவான். பொறுமையாக எப்படியோ நம்ம கை விட்டு போனால் போதும்னு உன் கூட இருக்கிறவங்களாம் முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் வர்றதை வாங்கி தரேன், இந்த நஷ்டப்படாமல் காப்பாற்றுறேன்.
தோட்டத்து சாமி பொங்க வைக்கலான்னு சாமி பயம் வந்தால் தாங்க சாமி செய்ய முடியும். கற்பனை எனக்கு கடாயை விட்டுருக்குறேங்க. கடாயை வெட்டிட்டு என்னைய வந்து பாரு. பயம் மறவணுமேங்க சாமி. கடாயை வெட்டிட்டு வந்து என்னைய பாரு. சரிங்க சாமி. சொன்னது தான், போனது தான். போந்தால கருப்பசாமிக்கு வீடியோ எடுக்காதங்கண்ணே. அதே கோபிச்செட்டிப்பாளையம் தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னக்கா பிள்ளை? ஓய், கேட்ட கேள்விக்கு பாரு. பிள்ளையை பற்றி என்ன கேட்க வந்த? புரியல. உன் மகனா? கால் விட்டுவான். பணத்தை கொண்டு போய், நகையை கொண்டு போய் ஒரு லாக்கரில் வச்சேன். ஒரு சாவி என்கிட்ட இருக்கு, 100 சாவி அவன்கிட்ட இருக்கு. போய் பார்த்தா நகையை காணும். என்ன பண்ணுறது? கால் வந்துட்டு. பொன்வானை தேடி நானும் பூவோடு வந்தேன், நான் போன நேரம். உன் பிள்ளைய போய் பார்த்தேன். இன்னொரு பொம்பளையுடைய முந்தானையில் முடிச்சு போட்டு வச்சிருக்கு. அவளுக்கு நிறைய நகைநட்டுகள் தம்பி வாங்கி கொடுத்துருக்கிறார். அதில் நிறைய நஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அவனுக்கு இந்த பக்கம் இருக்கிற குடும்பத்தை பற்றி கூட அவன் கொஞ்சம் கவலைப்படலை, குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்கான். இங்கே உள்ள ஒரு நகையும் அங்கே போயிருக்கு. புரியுதா? அவனை எப்படியாவது அங்கேருந்து மாற்றணும்னு நீ நினைக்கிற. மயங்கி கிடக்கிறானே, எப்படி மாற்றுறது? மதியை தொலைச்சாலும் எடுத்துடலாம், மனசை தொலைச்சிட்டான பாவிப்பே. மேட்டணும்ல. கால் வந்துட்டு வாங்க. அம்மா, பொண்ணை கொடுத்தா வாங்கிடலாம், பொருளை கொடுத்தா வாங்கிடலாம், மதியை கொடுத்தா அடுத்து அறிவுரையை பெற்றுடலாம். மனசை கொடுத்துட்டானே, இங்கேருந்து வாங்க. கண்ணமுடி எரும மாட்டை பார்க்கட்டும். நான் அவளை பார்க்காத நாளே இல்லை. டெய்லி பார்க்கான். ராவும் போதும் அவள் கூடத்தான் இருக்கான். என்ன மாயத்தை போட்டாலோ என்ன மருந்தை போட்டாலோ பேயமாவா என் மகனை மயக்கிட்டான்னு இவ புலம்புதா கிடந்து. அப்படி தானே? வா, இந்தா மெல்ல மெல்ல அங்கேருந்து விலைக்கு கொண்டு வரேன். குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வைக்க. இந்தா வியாபாரம் ஓகே, போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு சத்தப்படாங்க. யார் நீங்கள் சத்தப்படாங்க? கை என்னாச்சு? இப்போ கை முடியுமா? தூக்கு பார்ப்போம். கருப்பசாமிக்கு தூக்குடா. கருப்பசாமிக்கு போயிட்டு வா. போ, அடுத்து பேசும். இருக்க இடம் கொடுத்தா படுக்கடாங்கப்பா. பிற பார்ப்போம். அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம். அப்படியா? வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் யார் வீட்டு பக்கத்தில் இருக்குப்பா? என்ன அம்மன் இருக்கு? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். தம்பி பொல்லாத பணத்தானே போட்டான கோர்ட்டுக்குள்ள ஒரு கேஸு. உண்மையாம் செய்யாத குற்றத்துக்கு பழி வந்து சேர்ந்ததடா குற்றவாளின்னு சொல்லி. உண்மையா? அதில் ஒரு பொம்பளையும் காரணமாக இருக்கிறாளடா தம்பி. உண்மையா? இதிலிருந்து விடுதலை ஆகுவது எப்படின்னு தெரியலன்னு வேதனைப்பட்டு இருக்கியான். சொந்த ஊரில் இருக்கவா தலைமறைவா ஆகுவான்னு குழம்புதியான். அதிலிருந்து மாற்றி உங்களை வாழ வச்சு தந்தா போதுமில்ல. அந்த பணத்தை வாங்கித்தாரேன், உங்களை மீட்டித்தாரேன். அந்த வழக்கெல்லாம் வராது. கால் வந்துட்டு வா, நீ உட்காருப்பா. இன்னுமே இந்த பாத்திமாவை பார்த்தீங்களா? பேசிட்டீங்களா? என்ன பேசுனீங்க? இந்த பிரச்சனையிலேருந்து நீக்கித்தாரேன்ப்பா. வாங்க.
எல்லா பிரச்சனையும் வரலாறாக சொல்லதுக்கு இங்கே நேரம் கிடையாது. அத்தனை பிரச்சனையும் தீர்த்து உங்களை சுத்த மனிதனாக்கி செம்மையாக்கி தரேன். நீதிமன்றத்திலிருந்து வழக்கு உங்களுக்கு நீங்கள் நீதிமான் நியாயவாதி தான் அப்படின்னு உங்களுக்கு நிரூபித்து தந்துடுறேன். வர விட்டேன் வெற்றியாக்கி தரேன்ப்பா. எனக்கு தெரியுமே அது. இந்தாங்க காப்பாற்றி தரேன். போயிட்டாங்க. கர்மசாமிக்கு சிவராத்திரி அமாவாசைக்கு எல்லாரும் இதானது கொடுமுடியிலையோ பவானிலையோ போய் பவானியில் கொடுங்க. இந்த கனியை அந்த நதியில் போடுங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி. தாத்தா ஒரு கைப்பிடுறா. ஏம்மா என்னம்மா என்னாச்சும்மா? நீங்கள் அங்கே உட்கார சொல்லுங்கள், நான் கூப்பிட்றேன். திருச்சி வந்துட்டா. சீரலை வாயில் ஒருத்தர் யாரா ஒருத்தர் பிடி, சும்மா கையை தொடாத, தூக்கு. திகழ்ந்திடும் தெய்வமே தேவனே ஆறுமுகனே. திருச்சி மாநகர் எல்லை தன்னுடைய தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு வந்து கேட்டது யாரு? என்னப்பா தொழிலே? கால் ஒன்று சொல்லலாம். நீ வாங்கியிருக்கியா? போடுங்க. எந்த ஊருமா? நல்ல அரிசி தான். பா உன்னுடைய கடை பக்கத்தில் போனேன். கடையை ஒட்டி அந்த தெருவில் விநாயகர் இருக்கார். என்ன புரியலையோ? ஒன்றுலேருந்து லாஸ்ட்டாக போனான். அம்மன் கோயில் கடை எந்த பக்கண்டா இருக்கு? அந்த ஊர் எல்லைக்குள்ளே போன உடனே இடது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் வருது. அந்த எல்லையில் விநாயகர் இருக்கார். கால் வந்துட்டு வா. ஏன் இப்படி அழுதிங்க? இடம் மாற்றுங்கம்மா. இப்போதைக்கு ஓராண்டு காலங்களாக நிறைய பண நஷ்டமும் கடனும் இருந்துக்கிட்டு இருக்குடா. தொழிலும் கொஞ்சம் சரியில்லாத மனவேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. வேறு என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. இந்த கடையை நீ மாற்ற வேண்டாம். இந்த கடையிலேயே உனக்கு வியாபாரம் பெருகும். ஜனவசியத்தை உருவாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா. போக வைக்கிறேன். முதவாத சம்பளம் தர்ம கட்டளை கொடு. கர்மசாமிக்கு அதே திருச்சி வீட்டில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தை கேட்க வந்தது யார்? உடல் ஆரோக்கியம் சொந்தமாக கேட்க வந்தது. என்னடா செய்து? கால் வந்துட்டு வாடா. அம்மா நீங்கள் கொஞ்சம் தூரமாக போய் நிப்பாட்டிக்காங்கம்மா. பாவம் அந்த பிள்ளை, பாவம். இன்னொருத்தர கால் வந்துட்டு வாடா தம்பி. யாருப்பா அது? என்னடா அது? கொஞ்சம் வெண்ணி கொடுங்கண்ணே. அடிக்காத அடிக்காத. உட்காருங்க, மனம் குழம்பாமல் உட்காருங்கடா. என்னப்பா நீங்கள் வந்து உட்காந்து கருப்பசாமி வராரு, என்னடா விஷயம்? கேட்குற கேள்விக்கு பாரு சொல்லு. நீங்கள் வந்து உட்காந்தோன்னா கருப்பசாமி வராரு, என்ன விஷயம்? உங்களுக்கு குலதெய்வம் கருப்பசாமி. நான் அதுக்கு பதில் சொல்லாமல் டக்குன்னு உங்கள் மாமாவை பற்றி பேசுத. நீ கால் வந்துட்டு வா.
உயிருக்கு எதுவும் கண்டம் வருமா அல்லது தப்பிச்சு வந்துடுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் என்னைய பற்றி நீங்கள் கேட்க வந்திருக்கீங்க. உண்மை தானே? 3 மாத கால அவகாசம் இருக்குது. அதுக்கிடையில் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். 3 மாதங்களுக்கு பிறகு கிரகங்கள் மாறுது. அதில் தெளிவாக நடக்கிறதுக்கும் எதுக்கும் வழிவகுத்து தாரேன். செய்வன கோளாறுகள் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? உங்கள் எல்லையை விட்டு கடந்து போனால் ஒரு ஆலை தொழில் உள்ள பகுதி வருதா? என்ன வச்சுருக்காங்க? மில்லா? என்ன மில் இது? ரைஸ் மில் வருது. உங்கள் பயிர் தான் இருக்கா? ஒரு ரைஸ் மில் எங்கே இருக்கியா? அந்த எல்லையில் இருக்குது ரைஸ் மில். கால் வந்துட்டு வா. நீ உட்காரு. நீ தான் இருக்கிறதே குழப்பவாதி. உட்காரு. கிடாய் எந்த கோயிலுக்காவது நேர்ந்து விட்டுருக்கீங்களா? கருப்பசாமிக்கு. இப்போ உங்கள் அப்பாவை தெளிவாக்கி தந்தால் போதுமா? பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. இந்த விரலை பிடிச்சிக்கோ. ஐயா, இந்த கனியை கொண்டு போய் வீட்டில் வை. ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். சரி. கருப்பசாமிக்கு என் வீட்டுக்குள்ளே செய்வன வைவன நடந்து 2 உயிர் போயிடுதுன்னு சொல்லி வேதனைப்பட்டு வந்த மகா. கால் வந்துட்டுவான். படைத்தானே படைத்தானே ஆண்டவன் மனிதனை படைத்தானே. இன்னொரு தரம். வளர்த்தானே வளர்த்தானே மனதினில் கவலையை வளர்த்தானே. குரங்காய் பிறந்த மனிதனிடம் வாமா. செய்வரை நடந்ததெல்லாம் உண்மைதாம்மா. அதில் 2 உயிர்கள் போனதும் உண்மைதான். ஆனால் அடுத்து எதுவும் பலன் இல்லாமல் பெயருமா? அடுத்து இருக்கிற மகனாவது வாரிசுக்கு காத்து நிற்பானா? வேறு எதுவும் கோளாறு ஏற்பட்டுருமா? இது நீங்கிடுதா நீங்களையா? இன்னும் எங்களை யாரையும் பிடிச்சி வாட்டிடுமா அப்படிங்கிற குழப்பம் அவன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. வரலாம். அந்த தீய சக்தியை விலக்கி உங்கள் எல்லாரையும் தெய்வீகமாக வாழ வச்சு தந்தால் போதும்ல. இப்போதைக்கு நிறைய பணங்கள்லாம் நஷ்டம், பொன்பொருள்லாம் நஷ்டம், இடமெல்லாம் கைவிட்டு போயிருமோங்கிற குழப்பம். எல்லாம் மாற்றி தாரேன். கால் வந்துட்டு வா. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு உருவமே நடமாடுறத மாதிரி உன் கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரியுது. அப்படி ஒரு சப்தமும் தெரியுது. பஸ் பஸ். அந்த உருவத்தெல்லாம் மாற்றி அந்த நடமாட்டம் ஏன்? அது கற்பனையா? அது உண்மையா? அல்லது ஏவல் செய்து விட்டார்களா என்ற சிந்தனை